மொத்தங்க காட்டுங்க.
என்னடா தம்பி சாப்பிடுற? பீட்சா டாடி. ஏற்கனவே இதை சாப்பிடுற? ஆமா டாடி. ரொம்ப நல்லது, கொஞ்சம் ஆடக்கூடாதுப்பா. நாங்க எங்க காலத்துல அப்பா அம்மா கிட்ட கேட்டோம்ப்பா, இப்படி கேட்க மாட்டேங்க. நாங்க பழைய கட்டிக்க கூழ் இது மாதிரி கொடுத்து உடம்பு வலிமா இருக்கோம். நீங்க மாதிரி வச்சுக்க மாட்டீங்க. ஏன்ப்பா அப்படி பண்ற? டாடி எனக்கு வந்து நீங்க சாப்பிடணும். மம்மி நீ சாப்பிடுங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சாப்பிடுறேன். அம்மா கெட்டு போகுது. அவங்க ஏதாவது என்ன பண்றது? இத சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டு தான் போகும். நீ சாப்பிடு செல்லம். அவங்க சொல்ல நீங்க ஏதாவது பண்ணி போங்க. ஆரோக்கியமான உணவு, ஒரு வலிமையான உணவு, அதுவே எனக்கு போதும். பீஸா பர்கர் இங்கே, பீஸா பர்கர் இங்கே, கம்மங்கூழ் அங்கே, கம்மங்கூழ் அங்கே. எது உனக்கு நன்மை, அது உனக்கு நன்மை, அது நீயும் கூறு, அது நீயும் கூறு. அன்று செல்வா அப்பாக்கு வேலை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீரா? போயிடுங்கப்பா. 10 பைசா 10 ரூபாவா 20 பைசா கொடுக்கணும் வாங்கிட்டு வரா. சரிப்பா. காசு போய் வாங்கிட்டு வரா. அப்பா காசு மஞ்சள் போய் அந்த இடத்துல வச்சுருக்கேன். டாடி கொஞ்சம் வேலை போய் சிக்கன் மட்டும் வாங்கிட்டாப்பா. டாடி நான் ஸ்விக்கி ஆர்டர் பண்றேன். அது சுத்தமா இருக்காதுப்பா. நீ நேருக்கு வாங்கிட்டாப்பா. ஐயோ எனக்கு ரொம்ப சேடா இருக்கு டாடி. ப்ளீஸ் டாடி நான் ஸ்விக்கி ஆர்டர் நீ பண்றேன். என்னப்பா கேட்ட? சரி பிரீஷ், அங்க மஞ்சள் பையும் பக்கத்துல காசு இருக்கும். எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாப்பா. என்ன மம்மி நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க. இப்ப கடையிலே கேரி பேக் தராங்க. அது எல்லாமே எனக்கு போன் இருக்கு. நான் ஜிபே பண்ணிடுறேன் மம்மி. ஏதாவது பண்ணு, நான் சொல்லிட்டே நீ கேட்க மாட்டே. மரத்தை வெட்டினா காட்டை அடிச்சிட்டோம். எரி அடிச்சுனா பல மாடி கட்டினோம். ஏன் நண்பா நீ சொல்லு, நீர்நில காற்று எங்கேனே? ஏன் நண்பா நீ சொல்லு, நீர்நில காற்று எங்கேனே? ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். டிவியும் செல்போனும் பொழுதுபோக்க எனக்கு இருக்கு. டிவியும் செல்போனும் பொழுதுபோக்க எனக்கு இருக்கு. என் கூட விளையாட யாருமே தேவையில்லை. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். பாய், 1 கிலோ கறி கொடுங்க. ஜிபே இருக்கா? எவ்வளோ? 200. மம்மி நாங்க மம்மி சிக்கன் ஆனந்தத்தோடு சந்தங்களில் பாட்டெடுத்து பிளாசி பற்றி பாடிட வந்தோம். அதனை நாங்கள் காலில் வாங்கி போட்டிட செய்தோம். ஆணவ கண்ணோடு அற்ப பொருட்களின் ஆசை வைத்து பன்மடங்கு பிளாசி படைத்தோம். அதனை நாங்கள் கண்டபடி கடலில் விட்டோம் 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 விட்டோம். கடலுக்குள்ள அல்லாவும் சுரு மாட்டிக்கிட்டு படிக்குது. குப்பைக்குளம் டன் கணக்கா மீனுக்கெல்லாம் டன் கணக்கா டன் கணக்கா டன் கணக்கா டன் கணக்கா. குப்பைக்குளம் டன் கணக்கா மீனுக்கெல்லாம் டன் கணக்கா டன் கணக்கா டன் கணக்கா டன் கணக்கா. காயினும் திமிங்கலமே பயிர் முழுக்க தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கவரு. ஐயோ மம்மி வயிறு வலிக்குது. அம்மா வயிறு வலிக்குது. என்னப்பா? வயிறு வலிக்குது டாக்டர். காலையில என்னப்பா சாப்பிட்ட? பீஸா சாப்பிட்டேன் டாக்டர். காலையில இப்ப பீஸா பர்கர்லாம் கிடைக்குது. நேத்து வாங்கின ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டேன் டாக்டர். ஃபாஸ்ட் ஃபுட்
சொன்னேன் டாக்டர், அவன் கேட்கல டாக்டர், அவங்க அம்மா தான் கொண்டு கொடுத்தாங்க. அதனாலதான் ஃபுட் பாய்சன் இருக்கு. டாக்டர் இதை சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டுதானே டாக்டர் போகும். அதனால தான் டாக்டர் நான் சாப்பிட ஸ்கூலுக்கு போறப்பல டாக்டர். தம்பி சாப்பிடணும்னு சொல்லடா, வாரத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடு. அது சொன்னாங்க டாக்டர் கேட்கறான். நம்மளுக்கு அடுத்த கம்பு கூழ் கேழ்வரகு எல்லாம் பார்த்தா கிண்டல் பண்றா டாக்டர் நம்மள. தம்பி உங்க அப்பா சொல்றது உண்மைதான்டா. அந்த காலத்துல கேழ்வரகு ரவை திணை சாமை இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டீங்கமா ஆயிருக்க மாட்டோம்டா. இந்த காலத்துல தான்டா பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க அவங்க உடம்பு கெட்டுக்கிறாங்களா? ஏன் டாக்டர் உங்க காலத்துல கட்டினா நீங்க தானே டாக்டர் சாப்பிட்டுப்பீங்க, ஏன் டாக்டர் எனக்கு புது சொல்றீங்க? தம்பி வெளிநாட்டுல ஐஸ் பிரியாணி பழைய வந்து $1 $3 விற்கிறோம். அது மட்டுமா நம்ம வேப்பம் செஞ்சிருக்கோம், வெட்டி போட்டுருப்போம். அதை பாக்கெட் பண்ணி $1 $2 விற்று நம்ம பாரம்பரியத்தை அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபேஷனாக நினைச்சு அதை சாப்பிட்டு நம்ம அதை அவசியப்பட்டு நம்ம இழப்பு அது கேட்குதா? டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு டாக்டர். பீஸா பர்கர் நாங்க சாப்பிடுறதுனா அவங்க விக்கிறது தப்பு தானே டாக்டர்? தம்பி இப்போ அதை சாப்பிட்டு தானே நம்ம வயிற்று விற்கிற. டாக்டர் இதுக்கப்புறம் நான் சாப்பிடுறோம் நாங்க பார்த்துக்கிறோம் டாக்டர். சொல்லல டாக்டர் கிட்ட. டாக்டர் இனிமே சாப்பிட மாட்டேன் டாக்டர், தப்பு டாக்டர், நீங்க மன்னிச்சிருங்க டாக்டர், இனிமே தப்பு சொல்றேன் டாக்டர். இது நாங்க எல்லாருக்கும் சொல்றோம் டாக்டர். சரிப்பா. வேண்டாம் வேண்டாம் இந்த மரமும் வேண்டாம், இந்த கட்டிடமும் வேண்டாம், இந்த பையும் வேண்டாம். நான் மரம் வேண்டாம்னு சொல்லல, இந்த மரத்தை எல்லாம் வெட்ட வேண்டாம்னு தான் சொல்றேன். அதுவும் சரிதான். ஆனா மனிதன் வாழ இந்த தூய்மையான காற்று அவசியம். தலைநகர் புதுடெல்லியில காற்று மாசடைந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம அடிக்கடி நியூஸ்ல பார்க்கிறோம். அதே கஷ்டம் நம்மளும் படணுமா? அப்படி படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மரத்தை வைக்க முடியும், 10 மரத்தையாவது நட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா இயற்கையை பேரழிவு சந்திக்க நேர்ந்திடும். கட்டிடம் கட்ட வேண்டாம்னு சொல்லு, ஏரிக்குளங்களை ஆக்கிரமித்து தான் கட்டிடம் கட்ட வேண்டாம்னு சொல்லு. அந்த காலத்துல நம்ம தாத்தன் பாட்டன் கூட்டன் எல்லாரும் ஏரிக்குளங்களை வெட்டி பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம பராமரிக்கலாம், அதை அசுத்தமடை செய்யணும். வெள்ளப்போக்கு வந்துன்னா நம்ம தான் அவசியப்படுறோம். இப்போ கோடை நாட்கள்ல தண்ணிக்கு ரொம்ப அவசியம். அதனால ஏரிக்குளங்களை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்ட வேண்டாம் என்று தான் நான் சொல்கிறேன். பையன் வேணாம், நீங்க நான் பையன் வேணாம்னு சொல்ல, இந்த நெகிழ் பையை தூக்கிட்டு போக வேணாம்னு தான் சொல்றேன். அன்றாட வாழ்வில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது உணவு மட்டுமல்ல, நம் சுற்றுச்சூழலே அடங்கும். எனவேதான் இங்கு உணவு, நிலம், நீர் என்று உங்களுக்கு நடித்துள்ளோம். இன்று இந்த நீர் நாளத்தை பார்த்த பின் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான பொறுப்பு உள்ளது என்பதை நான் நடத்த வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கு பிறந்தோம் எங்கு வளர்ந்தோம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். பாரத